இன்றைக்கு வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு பால் கறி எடுத்து வந்திருக்கு. நான் அதுக்கு என்ன மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்ச பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது, 1/2 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு போட்டு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது, இதே இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து வட்டி வச்சிருக்கேன், இதே இதில் போடுங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவைக்கிறவான பச்சை மிளகாய் சேர்க்கணும். பட் நான் வந்து 4 சின்ன பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, நான் 4 உள்ளிப்பல் சேர்க்குறேன். ஒரு காம்பு கருவேப்பிலை. இப்போ இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேணுமென்னு சொன்னால் நீங்கள் இப்படி வதக்காமல் செய்யலாம், ஆனால் வதக்கி செய்வீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இருக்கு நான் இதை இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்க இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இந்த இருக்க இன்னொரு 1.5 நிமிஷம் டோட்டலி 3 நிமிஷம் நான் இதை வதக்கியிருக்கேன். இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் அந்த கேரட் இருக்குது. நான் ஒரு கேரட் எல்லாத்துக்கும் 115 கிராம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, ஒரு மீடியம் உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் 155 கிராம் வருது. இதையும் இதில் போடுங்க. மஞ்சள் இருக்குது, 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய இருக்குது, இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, 1/2 டீஸ்பூன், இதையும் இதில் சேருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 3 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். 1.5 நிமிஷமா இதுலேருந்து வதங்கிட்டு இருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 1.5 நிமிஷம் விடுவோம் வதங்குறதுக்கு. அதுக்கு இன்னொரு 1.5 நிமிஷம் டோட்டலியாக 3 நிமிஷம் நான் இதை வதங்க விட்டுருக்கேன். இந்த 3 நிமிஷம் வதங்கின பிறகு தண்ணி இருக்குது, 1/2 கப் எல்லாத்துக்கும் 125 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை இதில் விடுங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, முதலாம் பால் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்கும் 30 ml இருக்குது. இதை இதில் சேருங்க. இதில் வந்து இன்னொரு 1/2 கப் எல்லாத்துக்கும் 125 ml இருக்குது. ஸோ டோட்டலியாக 1 கப் எல்லாத்துக்கும் 250 ml தண்ணி சேர்க்குறேன். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அவியோடும் இடக்கிற வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு சரியா 8 நிமிஷமா இதுலேருந்து கொதிச்சு கொண்டிருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ இன்னொரு 2 நிமிஷமா அவிஞ்சோன்றிருக்கு. நான் டோட்டலியாக 10 நிமிஷம் அவிய விட்டுனான். இனி மூடாமல் இன்னொரு 10 நிமிஷம் அவிய விடும், கொஞ்சம் இதை வத்துறதுக்கு. இப்போ இன்னொரு 5 நிமிஷமா இதுலேருந்து கொதிச்சோன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வத்தணும். ஸோ இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் இப்படி விடுவோம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியாக நான் 10 நிமிஷம் நான் இதை அவிய விட்டுருக்கேன். இந்த நல்லா வத்தி இருக்கு. இப்படி வத்தின பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு செய்கிற வெள்ளைக்கறி வந்து செய்து முடிஞ்சது, பிரட்டல் கறி.